கொரோனா வேரியன்ட் இருக்கா எப்படி சார் சில இடத்துல இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி சொல்கிறாங்க நம்பர்ஸ் நம்மளுக்கு எப்படி சார் தமிழ்நாடு இல்லை இப்போ நான் நேற்றுக்கு கூட அது சொன்னோம் ஒரு 20-30 என்கின்ற அந்த எண்ணிக்கைக்குள்ளே தான் இருக்குது. நேற்றைக்கு ஒரு 25 என்கின்ற அளவில் இருந்தது. அதில் ஒரு 15 சென்னை, மற்றது 10 மற்ற மாவட்டங்களில். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த JN.1.1 இந்த வைரஸ் வந்து பரவல் உலக அளவில் இருந்து கொண்டிருக்கிறது, பெரிய அளவிலான தாக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. ஐரோப்பிய நாடுகள்லாம் இப்போ கொரோனா எண்ணிக்கையை கருத்தில் கொள்வதில்லை, இப்போ கணக்கெடுக்கிறது இல்லை, ரொம்ப நாளுக்கு முன்னாடியே விட்டுட்டாங்க. ஆனால் இன்னமும் இந்த ஆசிய நாடுகளில் இங்கே கொஞ்சம் இந்தியா, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, சிங்கப்பூர் இந்த மாதிரியான நாடுகளில் தான் இந்த கணக்கெடுக்கிறதுங்கிறது வச்சுருக்கிறாங்க. அந்த வகையில் சிங்கப்பூரில் வந்து இதனுடைய பாதிப்பு ஆயிரக்கணக்கில் பெருகி இருந்தது. இப்போ சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு 5th அந்த டோஸ் இந்த இது பூஸ்டர் வந்து 5வது டோஸு கொடுக்கணுன்ற மாதிரி அங்கே அறிவுறுத்திருக்கிறாங்க. சிங்கப்பூரில் இருக்கிற நேஷ்னல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் NUSஓட நாம் தொடர்ச்சியாக அங்கே இருக்கிற மருத்துவர்களோட பேசின்னு இருக்கிறோம். இப்போ அந்த பாதிப்பு கூடுதலாக இல்லைனாலும் அவங்க 5வது டோஸ் போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்தவரை மக்கள் நல்வாழ்வுத்துறையின் ஒன்றிய அரசு இப்போ அதுக்கான அவசியம் இப்போது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒன்றிய அரசின் அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகத்தின் சார்பிலும் கூட அறிவுறுத்தப்பட்ட விஷயங்களும் WHO-வும் சொல்லியிருக்கிற விஷயங்கள் என்பது வயது முதிர்ந்தவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், சிறு குழந்தைகள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள், அது மட்டும் இல்லாமல் இணை நோய் உள்ளவர்கள், கோமார்பிடிட்டிஸ், இவங்க அத்தனை பேருமே பொதுவான இடங்களுக்கு செல்லும்போது முகக்கவசங்களை அணிந்து செல்வதும், கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவிக்கொள்வதும், ஒரு சமூக இடைவெளியை கடைபிடிப்பதும் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது பொது சுகாதாரத்துறையின் சார்பில் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. அதை தவிர்த்து பெரிய அளவிலான பாதிப்புகள் இதில் இதுவரை இல்லை. அது வந்து மிதமான அளவுக்கான பாதிப்பு தான், ஒரு 4-5 நாளில் சரியாயிருது. அந்த வகையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. யாரும் மருத்துவமனைக்கு செல்லும் அளவுக்கான அந்த தீவிரத்தன்மை இந்த பாதிப்பில் இல்லை. அதில் வந்து இப்போ கடைசியாக ஒரு 26 பரிசோதனைகள் அனுப்பியிருந்தோம். அந்த 26ல் 23 JN.1, மீதி 3 XBB, அது பழைய வைரஸ். இப்போ அந்த 23மே கூட இப்போ எல்லாருமே நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்த்துன்னு இருக்கிறோம், கண்காணிச்சுன்னு இருக்கிறோம். அந்த இந்த பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் ஏற்கனவே சரியாகி போயிட்டாங்க. அவங்க மாதிரிகளோட ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடி அவங்கெல்லாம் சரியாகி போயிட்டாங்க. இப்போ மற்றவங்களுக்கு எங்கேயாவது கிளஸ்டர் ஏரியாஸில் இந்த பாதிப்புகள் ஒரு கிளஸ்டர் இருந்துச்சுன்னா அங்கேருந்து மாதிரி எடுத்து பரிசோதனை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறோம். ஆனால் எங்கேயும் கிளஸ்டர் உருவாகலை. ஏதாவது ஒரே வீட்டில் 2 பேருக்கு 3 பேருக்கு வர்றது, அக்கம் பக்கத்து வீடெல்லாம் மொத்தமாக 10-15 பேருக்கு ஒரு தெருவில் வர்றது, அந்த மாதிரி எங்கேயும் இல்லை. இண்டிவிஜுவல்ஸ் தான் வருது. வந்திருந்தாலும் அவங்க இந்த உடனடியாக மருத்துவர்களை அணுகும்போது ஒரு 4-5 நாட்கள் மருத்துவத்திற்கு பிறகு குணமடைந்து விடுகிறார்கள். சார், இந்த பெயின் கில்லர் டேப்லெட்ஸை வந்து போதை மாத்திரையை பயன்படுத்தி ரீசெண்ட் டேஸில் கல்லூரி மாணவர்கள் வந்து இறந்துருக்காங்க. இப்போ நம்ம சிட்டி கமிஷனர் கூட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. நம்ம என்ன ஆக்ஷன் எடுத்துருக்கோம்? அதாவது பெயின் கில்லர் வந்து நம்ம தடுக்க முடியாது. அதை உட்கொள்வது, அதாவது தற்கொலை முயற்சியை மேற்கொள்ளுபவர்கள் அல்லது இந்த போதைக்காக பயன்படுத்துபவர்கள் எந்த தவறான விஷயத்தையும் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் ஒரு கொக்கோ கோலாவில் போய் ஒரு ஆஸ்பிரின் மாத்திரையை போட்டு அது போதைக்கு பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இது ஒட்டுறதற்கு பெவிகால் அதை எடுத்து சாப்பிட்டாங்க. இது மாதிரி மோசமான ஒரு முன்னுதாரணங்களை மேற்கொள்பவர்கள் ஒரு சிலர் எப்போதும் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அவர்களாகத்தான் பார்த்து இதை திருந்தணும். இப்போ சட்ட ரீதியாக இப்போ வந்து நம்ம சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படாத மருந்துகள் எங்கேயும் விற்கிறத நம்ம தடுக்கிறோம். அங்கங்கே இருக்கிற இப்போ இந்த ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டு, ட்ரக் கண்ட்ரோல், இவங்க எல்லாருமே வந்து அது சம்மந்தமான நடவடிக்கைகள் எடுக்க தான் செய்கிறாங்க. இதில் வந்து தீவிரமாக கண்காணிக்கிறோம். அதில் எங்கேயாவது எதில் போதை கிடைக்குன்னு ரொம்ப தீவிரமாக ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு உலக சாதனை படைப்பவர்கள் ஒரு சிலர் எங்கேயாவது இருக்கத்தான் செய்கிறார்கள். நான் சொல்கிறேன், ஒரே ஒரு செக்ரட்டரி சார். பெயின், அதாவது ட்ரக்ஸ் பொறுத்தவரையிலே இப்போ ஹெல்த் மினிஸ்டர் சாரும் இதே நேரத்தில் வந்து தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு
பெரிய லெவலில் கணிக்குதா வந்து எங்களுக்கு வந்து ஏற்கனவே அறிவுரை கொடுக்கப்பட்டது. ஸோ மெயின் பாயிண்ட் என்ன, ட்ரக்குடைய எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை எல்லா ட்ரக் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு த்ரூ அவுட் தமிழ்நாடு மெடிக்கல் ஷாப்ஸ்லே இதே மாதிரி பழக்கம் போடக்கூடிய ட்ரக்ஸ் பல்கில் எங்கெங்கே சேல் பண்ணுறதா வாய்ப்பு இருக்குது அல்லது தவல் இருக்குது, அது வந்து அவ்வப்போது திடீர்னு செக் பண்ணி 15 நாள்ல ஒரு தடவை நாங்கள் ஸ்டேட் லெவலில் நானும் கூட போலீஸோட ஏடிஜிபி என்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் ரிவ்யூ பண்ணுறோம். அந்த அடிப்படையிலே சில இடத்துல வந்து ஷாப்ஸ்லேருந்து பல்க் ஹேபிட் ஃபார்மிங் ட்ரக் சேல் இருக்கிறதா கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு உரிய ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக வட சென்னையில் வந்து இது ஸ்ட்ராங்காக வந்து இது கண்காணிக்கப்பட்டு வருகிறது. போலீஸ் கமிஷனரிடம் கூட வரக்கூடிய தகவல் அடிப்படையில் எங்கே இது மாதிரி பல்க் சேல் இருக்கின்றது அது வந்து நாங்கள் கண்காணிக்கிறோம். we are taking action in this. இல்லை, பெயின் கில்லர்ஸ் மட்டும் இல்லை, எந்த மருந்து மாத்திரமே மருத்துவரின் பரிசோதனை அந்த அவருடைய அந்த பரிந்துரை சீட்டு இல்லாமல், ஒப்புகை சீட்டு இல்லாமல் கொடுக்கவே கூடாதுங்கிறத உறுதியாக சொல்லியிருக்கிறோம். அந்த மாதிரி கொடுக்குற அந்த மருந்தகங்கள் எதுவாக இருந்தாலும் யாராவது இங்கே இந்த துறைக்குன்னு நிறைய 104ங்கிற நம்பருக்கு அதுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா கூட நடவடிக்கை எடுப்போம். அது மாதிரி ஏதாவது ஒரு மருந்தகம் அந்த மருத்துவரோட பரிந்துரை சீட்டு இல்லாமல் மருந்து தராங்கன்னு சொன்னால் நடவடிக்கை எடுக்கலாம். நம்ம துறையின் செயலாளர் சொன்னது மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குட்கா, அந்த பான்பராக், இந்த மாதிரியான போதை வஸ்துக்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த 3 ஆண்டாகவே பெரிய அளவில் அதுக்கான ஒரு ஸ்பெஷல் டிரைவு விழிப்புணர்வுலாம் பண்ணி நிற்கிறாங்க. அந்த வகையில் மக்கள் நல்வாழ்வுத்துறையும் உள்ளாட்சி அமைப்புகளும் வியாபாரிகள் சங்கம்லாம் கூட நிறைய கூட்டம் போட்டு நிறைய நடவடிக்கைகள் எடுத்துன்னுக்கிறோம். இப்போ கடந்த ஓரிரு மாத காலமாக துறையின் செயலாளர் எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அந்த ஃபுட் சேஃப்டி மாவட்ட அலுவலர்களை அதில் வந்து ரொம்ப தீவிரமாக கண்காணிக்க வச்சு இப்போ முதல்ல வந்து அந்த கடையிலையாவது கண்டுபிடிச்சா இமிடியேட்டாக சீல் வைக்க சொல்லி நிற்கிறோம். அந்த வகையில் இப்போ 1000த்திற்கும் மேற்பட்ட கடைகள் தமிழ்நாடு முழுவதும் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ சீல் வச்சுட்டு உடனே நிறைய கடைக்காரங்க இப்போ சங்க நிர்வாகிகளோடு வந்து இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் சொன்னது, அவங்களே இதில் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. பெருமதிப்பிற்குரிய திரு விக்ரமராஜா அவர்களே கூட இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு இதை விற்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. இப்போ ஒரு சில கடைகள் வேறு வழியே இல்லாமல் ஒரு 1000த்திற்கும் மேற்பட்ட கடைகள் மூடப்பட்டு இருக்கிற காரணத்தினால் அவங்களும் இங்கே வந்து ரெப்ரசன்ட் பண்ணாங்க. இப்போ அவங்களுமே இது பெரிய தவறு என்பதை உணர்ந்து கொண்டு அவர்களே ஏதாவது சின்ன அளவில் பண்ணவங்கள ஒரு வார காலம் 2 வார காலம் அது மாதிரி மூடிட்டு அதுக்கப்புறம் அவங்க கையில் எழுதி வாங்கிக்கின்னு ஒரு முதல் தடவை மன்னிச்சு விட்டுடலாம், 2வது திரும்பவும் விற்றாங்கன்னா பர்மனெண்ட்டாக மூடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒத்துன்னு போயிருக்கிறாங்க. அதுக்கான ஒரு வரைவு திட்டம் தயாராகி கொண்டிருக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் அதை கூட துறை வெளிப்படுத்தவிருக்கிறது. இப்போ அதை விற்றவங்க எந்த அளவுக்கு வச்சு விற்றுட்டு இருந்தாங்க, அவங்க பேரில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், இந்த கடை மூடினா அவங்க எத்தனை நாளுக்குள்ளே திரும்ப நாங்கள் இதை செய்ய மாட்டோம்னு ஒரு வருத்த கடிதம் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் எவ்வளோ நாளுக்குள்ளே அதை திறக்கிறது அப்படிங்கிறத முடிவு எடுக்கிறது இன்னும் 2-3 நாளில் முடிவு எடுத்து அறிவிக்கலான்னு இருக்கிறோம். 1000த்திற்கும் மேற்பட்ட சிறு கடைகள் தற்போது மூடப்பட்டிருக்கிறது. மிக கடுமையாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த போதை வஸ்துக்களின் நடமாட்டத்தை 100% குறைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். அதனுடைய விளைவாகத்தான் இந்த நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு. அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 30 வரைக்கும் 10 வாரங்கள் வடகிழக்கு பருவமழை ஒட்டி மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும்னு அறிவித்தோம். அந்த மாதிரி அறிவிக்கப்பட்ட வகையில் இதுவரை 10 முகாம்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த 10 முகாம்கள்னால் 10 வாரங்கள், ஒவ்வொரு வாரமும் 2000லிருந்து 3000 வரையில் அந்த முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நடத்தப்பட்ட முகாம்களின் எண்ணிக்கை மட்டும் 26,837 முகாம்கள். அதில் பயன்பட்டவங்க மட்டும் 12,27,623 பேர். மிக்ஜாம் புயல் சென்னையில் பாதித்தப்ப சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களுக்கு மட்டும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொற்று நோய்களின் பரவல் அதிகரிச்சிடக்கூடாது, ரொம்ப தீவிரமாக கண்காணிக்கணும்னு சொன்னதோட விளைவாக டெய்லியுமே இங்கே முகாம்கள் நடத்தி 13,462 முகாம்கள்
இந்த 4 வாரங்களில் மட்டும் ஏற்கனவே நான் சொன்ன அந்த 26,000த்திற்கும் மேற்பட்ட முகாம்களை கடந்து 13,482 முகாம்கள் இந்த மிக்ஜாமுக்காக இந்த 4 மாவட்டங்களில் நடத்தப்பட்டது. இந்த 4 மாவட்டங்களில் மட்டும் 7,95,281 பேர் அதன் மூலம் பயன்பட்டார்கள். இந்த மிக்ஜாம் புயலுக்காக இந்த 4 மாவட்டங்களில் 6ஆம் தேதி 6/12 தொடங்கி 20/12 வரைக்கும் நடத்தியிருக்கிறோம். அதனால் ஒருத்தருக்கு கூட இந்த மழைக்கால தொற்று நோய் பாதிப்பு என்பது சுத்தமாக இந்த 4 மாவட்டங்களில் இல்லை என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அதை தொடர்ந்து தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களில் இந்த மிக கனமழை பெய்த நேரத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இதே மாதிரியான ஒரு அறிவுரையை இந்த துறைக்கு சொன்னதன் விளைவாக இதுவரை அங்கே நடத்தப்பட்டிருக்கிற முகாம்கள் 7,892 முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த முகாம்கள் கூட 17 அன்னைக்கு ஆரம்பித்து அன்றைக்கி நானும் நம்முடைய துறையின் செயலாளர் தான் போய் அங்கே தொடங்கி வச்சோம். 17ஆம் தேதியிலிருந்து இந்த 2ஆம் தேதி நேற்றைக்கு வரை இன்றைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னமும் அங்கே முகாம்கள் நடத்துறத முடிவுக்கு வரல. நேற்றை வரை நடைபெற்ற முகாம்கள் இந்த 4 மாவட்டங்களில் 7,892. அதில் இந்த 4 மாவட்டங்களில் மட்டும் பயன்பெற்றிருப்பவர்களுடைய எண்ணிக்கை 48,604. ஆக மொத்தம் இது வரைக்கும் இந்த மழைக்காலம் அக்டோபர் 29க்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் முகாம்களின் மூலம் மட்டும் பயன்பெற்றிருப்பவர்களுடைய எண்ணிக்கை 24,13,351. இந்த அளவுக்கு மருத்துவ முகாம்கள் இந்த துறையின் வரலாற்றில் வேறு எப்பொழுதுமே நடைபெற்றதில்லை. 10 வாரங்கள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டதும், மிக்ஜாம் புயலுக்கு மட்டும் தனியாக நடத்தப்பட்டதும், மிக கனமழைக்காக தென் மாவட்டங்களில் நடத்தப்பட்டதும், இதுவரை நடத்தப்பட்ட முகாம்களின் எண்ணிக்கை 24,013. நடத்தப்பட்ட முகாம்களின் மொத்த பயனாளிகள் 24,13,351 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். மொத்த முகாம்களை பொறுத்தவரை 48,604 முகாம்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த குடிநீர், காய்ச்சிய குடிநீரை குடிக்க வேண்டும் என்று தொடர்ந்து அறிவுறுத்தினோம். அறிக்கைகளின் வாயிலாகவும் நாங்கள் நேரடியாக தூத்துக்குடி, தென்காசி போனப்போ அங்கே அறிவுறுத்தி மக்களுக்கு ஏன்னா அங்கே குடிநீர் ஆதாரங்கள் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டு விட்டது. அவங்க சொந்த குடிநீரைத்தான், போரு, அவங்க வீட்டு அருகில் இருக்கிற கிணறு, இந்த மாதிரி குடிநீரை பருகிய வண்ணம் இருந்தார்கள். அதில் இந்த நோய் பாதிப்புகள் வந்துடக்கூடாதுங்கிறதால காய்ச்சிய நிலையில் குடிக்கணும்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 40 லட்சம் குளோரின் டேப்லெட்ஸை வாங்கி 25 லட்சமா 20 லட்சமா காசு 20,16,000 20,16,000 ரூபாய் செலவில் 40 லட்சம் குளோரின் மாத்திரைகள் வாங்கி நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் ஏரலுங்கிற பகுதியில் வீடு வீடாகவே போய் அந்த குளோரின் மாத்திரையை கொடுத்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஒரு விழிப்புணர்வும் ஏற்படுத்திட்டு வந்திருக்கிறோம். அந்த வகையில் இதுவரை ஒருவருக்கு கூட இந்த மழைக்கால நோய் பாதிப்பு என்பது சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களிலும் இல்லை, தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் 4லும் கூட எங்கேயும் இல்லை. அதாவது ஒரு 60க்கும் மேற்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பெரிய அளவிலான பாதிப்பு இருந்தது. ஒரு மாடி முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தது. ஒரு 4-5 இடங்களில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. ஒரு 10க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் மருந்து மாத்திரைகள்லாம் அழிந்து போனது. இந்த 60க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள் 100க்கும் மேற்பட்டவைகள். இவ்வளோ பெரிய பாதிப்புக்கு பிறகும் கூட அந்த நம்முடைய மரியாதைக்குரிய துறையின் செயலாளர் அங்கேயே முகாமிட்டிருந்தார். அவரும் டிஎம்இ, டிபிஹெச் எல்லா அதிகாரிகளும் அங்கேயே இருந்து மோட்டர்லாம் பண்ணி இப்போ எங்கேயும் தண்ணி தேங்கி நிற்கிறது இல்லை. ஆத்தூர் மாதிரியான இடங்களில் தான் ஒரு வார காலம் அந்த தண்ணீரிலேயே மூழ்கி இருந்தது. இப்போ அங்கேயும் சகஜ நிலைக்கு வந்துடுச்சு. ஆத்தூர், ஏரல் இந்த மாதிரி ஒரு 2-3 இடத்துல மட்டும்தான் அதிக பாதிப்பை சந்தித்தது. அங்கேயும் இப்போ சகஜ நிலைக்கு வந்துருச்சு. பெரிய அளவிலான பாதிப்பு எங்கேயும் இல்லை. இதுக்கான இப்போ அதை திரும்பவும் புதிதாக இந்த இடிந்து விழுந்த கட்டிடங்களை சீரமைப்பது, சுற்றுச்சுவர் கட்டுவது, இதுக்கெல்லாம் ஃபண்டு இந்த பேரிடருக்குன்னு கேட்குறப்போ துறையின் சார்பில் எவ்வளோ கேட்டுருக்குறோம் சார்? 60 கோடி சார். 49 crore டோட்டல். மொத்தம் 49 கோடி ரூபாய் இந்த தென் மாவட்டங்களின் பாதிப்பு, இங்கே மிக்ஜாம் பாதிப்புக்காக மருத்துவ கட்டமைப்பை சீர் செய்வதற்கென்று 49 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்கப்பட்டிருக்கிறது.
குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.